ஐயா, அந்த கிருத்திகை நட்சத்திரம் அதன் ரகசியங்கள் சொல்லுங்க ஐயா. கிருத்திகைன்னு சொல்லலாம், கார்த்திகைன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பயங்கர கோபக்காரராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிகச்சிறந்த அன்புகளை பரிமாறக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நட்சத்திரம் கார்த்திகை. கார்த்திகை பெண்கள் அவதரித்ததும் கார்த்திகை நட்சத்திரம். அதனாலதான் ரெண்டு கார்த்திகைக்கு சின்ன சின்ன டிஃபரெண்ட் இருக்கு. மேச கார்த்திகை யார் சொன்னாலும் கேட்காது. ரிஷப கார்த்திகை, ஒரு குழந்தை மேச ராசியில கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்குன்னு வைங்க, அந்த குழந்தை இந்த வீட்டுல பண்ற அட்டூழியம் சேட்டைகளை பாருங்க, தாங்கவே முடியாது. ஏன்னா தன் உடம்பு தேய, உள்ளம் தேய, கால்கள் தேய, கால்களினுடைய முட்டிகள் தேய உதவிகள் செய்து, உதவிகள் செய்தவர்கள் யாரோ அவர்களாலேயே இவர்கள் முதுகில் கத்தி குத்து வாங்குகிறார் என்றால் கார்த்திகை. அப்படியே சரிஞ்சு உட்கார்ந்துருவாங்க. நல்லது செஞ்சேன், எத்தனை பேர்த்துக்கு நான் நல்லது செஞ்சிருப்பேன், என்னை இப்படி ஏமாத்திட்டானே, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானே. இந்த நட்சத்திரத்தோட ரகசியமே என்னன்னா, ஒரு கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் வீட்டில் இருந்ததுன்னா இவர்கள் குடும்பத்திற்கு இயற்கையாக முருகருடைய அருள் உண்டு. கார்த்திகையில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க, முருகரே இவர்கள் போய் பரணி தீபம் பார்த்துட்டு திருவண்ணாமலை சிவனை வழிபட்டுட்டு வந்துட்டாங்கன்னா இந்த பிறவியில் இவங்களுடைய கர்மாவெல்லாம் தீர்ந்து வேற நல்ல நிலைமைக்கு போகணும்னா கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை நட்சத்திரம். இப்ப கார்த்திகை பிறந்திருக்காங்கன்னா அது என்ன காரணமா இருக்கும் குடும்பத்துல? இவங்க கார்த்திகையில பிறந்திருக்கிறாங்கன்னா, ஐயா சுகமே சொல்லையா. ஐயா வணக்கங்கய்யா. ஐயா, அந்த கிருத்திகை நட்சத்திரம் அதன் ரகசியங்கள் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாங்கய்யா. பக்தி இன்ஃபினிட்டி அன்பு உறவுகளுக்கு அடியேனின் அன்பான வணக்கங்கள். கிருத்திகை நட்சத்திரம் உங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நட்சத்திர எபிசோடு இப்போ பேச ஆரம்பிச்சோம். ஆமாங்கய்யா. கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகைன்னு சொல்லலாம், கார்த்திகைன்னு சொல்லலாம். கார்த்திகை நட்சத்திரம் மேச ராசியில் 1, 2 பாதங்களையும், ரிஷப ராசியில் 3, 4 பாதங்களையும் உள்ளடக்கிய நட்சத்திரம். அப்போ அந்த கார்த்திகை அப்படின்ற சூரியன் செவ்வாய் வீட்டிலையும் இருப்பார், சுக்கிரன் வீட்டிலையும் இருப்பார். செவ்வாய்ங்கிறது கோபம், சுக்கிரன்கிறது அன்பு. ஒரு பக்கம் பயங்கர கோபக்காரராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மிகச்சிறந்த அன்புகளை பரிமாறக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நட்சத்திரம் கார்த்திகை. அருமை. கார்த்திகை ரொம்ப அருமை. ஒரு அக்னியாக சொல்லப்படுது, ஒரு நெருப்பை பார்க்கப்படுது. அதனால தான் கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிதேவதை அக்னி பகவான். அக்னி பகவான் சொல்கிறோம். இந்த ஹோமகுண்டத்தில் அந்த அக்னி வளர்க்கப்படுது. அக்னி வளர்த்துறாங்க இல்லைங்களா, அந்த அக்னி வர்றது, அந்த ஜுவாலை வர்றது கார்த்திகை நட்சத்திரமாக பார்க்கப்படுது. திருவண்ணாமலையில் கார்த்திகை ஜோதி பெருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எவ்வளவு சிறப்பு பாருங்க. கார்த்திகை அப்படிங்கிறது முருகரை அரவணைத்து பாலூட்டி வளர்த்த கார்த்திகை பெண்கள் அவதரித்ததும் கார்த்திகை நட்சத்திரம். அதனாலதான் கிருத்திகை, ஒவ்வொரு கிருத்திகையும் அந்த 6 பெண்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நல்ல நாளாக அதை முருகர் அவங்களுடைய இன்னொரு தாயா இருந்ததுனால அந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை போய் வழிபடுறதுங்கிறது அவ்வளோ விசேஷம். சிலர் முருகப்பெருமான் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் விசாக நட்சத்திரம். கார்த்திகைங்கிறது அவருக்குரிய நாள் அப்படிங்கிறத உண்மை. அப்போ கார்த்திகை நட்சத்திரங்கிறது சாதாரண நட்சத்திரம் அல்ல. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒளி வேணும், வெளிச்சம் வேணும். அந்த அக்னி ஜுவாலை எப்படி அந்த ஹோமகுண்டத்திலிருந்து மற்றவர்களுக்கு ஒரு கர்மாக்களை உள்வாங்கிட்டு நல்லதை வெளிப்படுத்தி, அந்த ஹோமகுண்டத்தில் பொருள்களை போடும்போது நம்ம உட்காந்து ஹோமம் பண்ணுவோம். நம்ம கர்மாவையெல்லாம் அந்த அக்னி ஹோமம் உள்ளே வாங்கிக்கும். நற்கர்மாவை அது தன்னுடைய புகை, அந்த வெளிச்சம், ஒளி, நெருப்பின் மூலியமாக நமக்கு கொடுக்கும். அப்படி கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் கெட்ட கர்மாவை நீக்கி நல்ல கர்மாவுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். நீங்கள் ஆடியில் விதை போட்டிங்கன்னா கார்த்திகையில் ஒரு படி விதை, அதாவது உணவு கிடைக்குங்கிறது பழமொழி. அப்போ கார்த்திகையை நம்பியோர் மோசம் போக மாட்டாங்க. அது எந்த கார்த்திகை இருந்தாலும் சரி, எந்த கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் மோசம் போக மாட்டாங்க. 2 கார்த்திகைக்கு சின்ன சின்ன டிஃபரெண்ட் இருக்கு. மேச கார்த்திகை யார் சொன்னாலும் கேட்காது. ரிஷப கார்த்திகை கொஞ்சம் பயந்துக்கும். ஏதாவது நமக்கு கெட்ட பேர் வந்துருமா, அவச்சொல் வந்துருமா, பப்ளிக்கில் கத்துறோம், பிரச்சனை வந்துருமா அப்படின்னு ரிஷப கார்த்திகை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும். அவங்களுக்கு கொஞ்சம் இந்த தன்மானமும் அந்த இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் மேச கார்த்திகை அப்படி இல்லை.
தப்பு அப்படின்னா டப்புன்னு கை வச்சிரும். ம். அந்த மேச கார்த்திகைக்கு ஒரு குழந்தை மேச ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னு வைங்க, அந்த குழந்தை இந்த வீட்டில் பண்ணுற அட்டூழியம் சேட்டைகளை பாருங்க, தாங்கவே முடியாது. அவங்க அப்பா அம்மா எதுக்கு இப்படி ஒரு குழந்தையை பெற்ற நம்ம, இது தேவையா அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அது ரகலை பண்ணிட்டு இருக்கு. ம். ஏன்னா கோபம், வேகம், ஃபோர்ஸு, அடமெண்ட்டு, பிடிவாதம், விதண்டாவாதம், அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறது வேற மாதிரி இருக்கு. அந்த ஆளுமை. ஒருத்தர் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கனாலே அவர்கள் குறிப்பாக பொதுவாக அவர்கள் ஒரு அரசாங்கம், அரசியல், கோயில் காரியங்கள், நற்பெயர், ஊருக்கு பொது சேவை இதில் இறங்கிடுவாங்க. ம். ம். கார்த்திகைக்கு அவ்வளோ பலம் உண்டு. இவங்ககிட்ட மைனஸ் என்ன, தன்மானம், விதண்டாவாதம், தான் நான்கிற எண்ணம், கர்வம், இத்தனை இருக்கும். இவர்களுக்கு எளிமையாக வெளியில் தெரியாத மனநோய் ஏற்படும். புரியலைங்க. வெளியில் தெரியாத மனநோய். ம். மனசுக்குள்ள கவலை இருக்கும், பிரச்சனை போட்டு ஒழட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதிகபட்சம் மனம் சார்ந்த பிரச்சனையை சந்திப்பாங்க, வெளியில் தெரியாது. ம். ம். சொல்ல மாட்டாங்க. இவர் நல்லாத்தான்ப்பா இருக்காரு, இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா உள்ள அவ்வளவு அழுத்தத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரம். ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி தன் உடம்பு தேய, உள்ளம் தேய, கால்கள் தேய, கால்களினுடைய முட்டிகள் தேய, உதவிகள் செய்து, உதவிகள் செய்தவர்கள் யாரோ அவர்களாலேயே இவர்கள் முதுகில் கத்தி குத்து வாங்குகிறார் என்றால் கார்த்திகை. அது நடந்தே தீரும். அவங்க வாழ்க்கையில் அதை சந்திச்சு தான் வெளியே வருவாங்க. உறவுகள் உடைந்த நட்சத்திரம். உறவுகள் காயப்படுத்தும் போது இல்லை, 100% காயப்படுத்துவாங்க. காயப்படுத்தும் போது உடஞ்சு போறாங்கன்னா அது கார்த்திகை தான். அப்படியே சரிஞ்சு உட்கார்ந்துருவாங்கய்யா. நல்லது செஞ்சேன், நான் எவ்வளவு பார்த்துருப்பேன், எத்தனை பேர்த்துக்கு நான் நல்லது செஞ்சுருப்பேன், என்னை இப்படி ஏமாத்திட்டானே, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டானே அப்படின்னு உளப்பூர்வமாக ஃபீல் பண்ணி அந்த நாள் முழுவதும் அழுக வச்சிருவாங்க. அப்படின்னா இவங்க யாரையாவது நம்பினா அது நடக்கும். யாராவது நம்பிட்டாங்கன்னா அது அப்படி நடத்திடும். அப்போ அதை நம்பக்கூடாதா? நம்புங்க, எல்லாம் செய்யுங்க, ஊருகா மாதிரி வச்சுக்கோங்க, ஹாய் பாய், அது உங்களுக்கு சேஃப். ஒன்றிணைஞ்சு பின்னி பிணைஞ்சு உள்ளே போனீங்கன்னா போராட்டம். இந்த நட்சத்திரத்தோட ரகசியமே என்னென்னா, ஒரு கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் வீட்டில் இருந்ததுன்னா எல்லா உறவுகளுக்கும் ஹாஸ்பிட்டலு கூட்டிகிட்டு போகிறது, கல்யாணம் பண்ணி வைக்கிறது, காதணி விழா, ஒரு விழா நடக்குது வீட்டுக்குள்ளேனா எல்லாத்தையுமே முன்னின்று நடத்தி கொடுக்குற சக்தி கார்த்திகைக்கும். அது முன்னாடி நின்று செய்யும். இவங்களுக்கு பெருமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், புகழாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், ட்ரெஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரெஸ் மீன்ஸ் நல்ல ட்ரெஸ்ஸாக அழகாக போடணுங்கிறது ரொம்ப பிடிக்கும். நகையின் மேல் விருப்பம் இருக்கும் அதிகமாக. தன்னை எப்பவுமே அழகாக வச்சுக்கணுங்கிற அந்த எண்ணம் கார்த்திகைக்கு உண்டு. மேச கார்த்திகை விட ரிஷப கார்த்திகைக்கு இது அதிகம். ஏன்னா சுக்கிரனோட சூரியன் வந்துடுறாருல, அதனால சுக்கிரனும் சூரியனும் காம்பினேஷன் வந்துருச்சுன்னு வைங்க, அங்க அப்பா அம்மா ஒற்றுமை நல்லா இருக்கும் ரிஷப கார்த்திகை. மேச கார்த்திகைக்கு அப்பா அம்மா ஒற்றுமை குறைவா இருக்கும். மேச கார்த்திகைக்கு இவங்களோட சொத்துக்கள்ல வில்லங்கம் வரும். மேச கார்த்திகைக்கு, ரிஷப கார்த்திகைக்கு சொத்துக்கள்ல வில்லங்கம் வந்தா சரியாகும். அந்த கார்த்திகையிலே இத்தனை பிரிவுகளும் அதுவும் பாருங்க, அந்த அதிபதி கொடுத்திருக்கிறத வச்சு இவ்வளவு சொல்றீங்க. அந்த சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் செவ்வாய் வீட்டில் இருப்பதால் அம்மா கோபத்தோடு ஆளுமையோடு இருக்கின்ற நல்ல நிர்வாகி. ரிஷபத்தில் இருக்கிற சந்திரன் அம்மா கோபத்தோடு ஆளுமையோடு அன்போடு இருக்கிற நல்ல நிர்வாகி. இங்க கோபமும் ஆளுமையும் மட்டும் இருக்கு மேசத்தில் இருக்கிற தாயாருக்கு. மேச ராசியில் கிருத்திகையில பிறந்தா அவங்க அம்மாவுக்கு. ரிஷப ராசியில கிருத்திகையில பிறந்தீங்கன்னா அவங்க அம்மா அன்பு இருக்கும், ஆளுமையும் இருக்கும், பாசமும் அதிகம். பாசத்தை விதைச்சிருவாங்க, கொட்டிடுவாங்க. இவங்க இந்த ரிஷபத்தோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஏன் மகன், ஏன் புள்ள, ஏன் குழந்தைன்னு மருமகள் கிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. தப்பே செஞ்சிருந்தாலும் எல்லாம் தெரியாம செஞ்சுட்டான்னு சொல்றாங்க. ஆனா மேசத்தில் இருக்கிற கார்த்திகை அவன் பொண்டாட்டி, அவன் புருஷன், அவன் புருஷன் வாழ்ந்துட்டு போகட்டும், நம்ம எதுக்கு குறுக்க தலையிட்டுட்டு, என்னைய நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா சரி, எனக்கான மரியாதை கொடுத்துட்டாங்கன்னா சரி, பெரும்போக்க அப்படி போயிடுறது மேசம், மேச கார்த்திகை. ஆனால் ரிஷப கார்த்திகை அப்படி இல்லை. அவங்க அம்மா இந்த பையன் தனக்கு மாதம் பணம் கொடுக்கணும், ஃபோன் பண்ணி கேட்கணும், என்னை கேர் எடுத்து பார்த்துக்கணும், நீ கல்யாணம் பண்ணிக்க, குழந்தை பத்துக்க, வீடு வாங்கிக்க, கார் வாங்கிக்க, அதெல்லாம் செகண்டரி. என்ன பார்த்துக்க நல்லா, அதுதான் பிரைமரி.
நான் அம்மாங்கிற முறையில என்னை நீ நல்லா கவனிச்சுக்க அப்படின்னு சொன்ன கார்த்திகை. அருமை. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆமா. இவர்கள் குடும்பத்திற்கு இயற்கையாக முருகருடைய அருள் உண்டு. கார்த்திகையில் ஒருத்தர் பிறந்துட்டாங்க, முருகரே கடவுளா வச்சுக்கங்க, முருகருடைய அருள் உண்டு. சிவனின் ஒரு நட்சத்திரம் கிருத்திகை, சிவபெருமானுடைய அந்த ஆளுமை கிருத்திகையில் இருக்கு. அப்போ கார்த்திகை ஜோதி அன்னைக்கு யார் ஒருவர் திருவண்ணாமலை சென்று வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. எல்லா கார்த்திகைகளுக்கும் இது பொருந்தும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப பொருந்தும். இவர்கள் போய் பரணி நட்சத்திர வழிபாடு, பரணி தீபம் பார்த்துட்டு அடுத்த நாள் மலையில் ஏத்துற தெய்வமும் பார்த்துட்டு கிரிவலம் போயிட்டு திருவண்ணாமலை சிவனை வழிபட்டுட்டு வந்துட்டாங்கன்னா இந்த பிறவியில் நவகிரகங்களினுடைய தாக்கங்களை இவர் குறைத்துக் கொள்ள முடியும். இவர்கள் வெற்றியாளர்களாக பரிணமிக்க முடியும். அருமைங்க. இவங்களுக்கு பெரிய வாகனங்கள் வாங்கணுங்கிற ஆர்வம் நிறைய இருக்கும். சிம்பிளா வாகனம் வாங்கினா பிடிக்காது. மனைவி மரியாதை கொடுக்கணும், குழந்தைக்கு மரியாதை கொடுக்கணும், அம்மா அப்பா மரியாதை கொடுக்கணும், நண்பர்கள் மரியாதை கொடுக்கணும். இவர் எந்நேரம் புகழ்ந்து தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். குழு 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 குழுன்னு இருக்கும். யாராவது நீங்க சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணாங்கன்னா அந்த நண்பரை கழட்டி விட்டுருவாங்க. அதான் ஆகாதுப்பா, சரியில்லைப்பா. இப்படி இவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். ஒவ்வொரு கார்த்திகை நட்சத்திரமும் ஒவ்வொரு கார்த்திகை மாசமும் சிவனின் வழிபாடுகளை, முருகரின் வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இதை விட இவங்களுடைய கர்மாவெல்லாம் தீர்ந்து வேற நல்ல நிலைமைக்கு போகணும்னா கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை நட்சத்திர வழிபாடு இவர்களின் பிறவி கர்மாவை நீக்கும். சூப்பர் சூப்பர். பிறவி கர்மாவை நீக்கும். கார்த்திகை நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்கனாலே இவங்களுக்கு முருகருடைய பிளஸ்ஸிங் மானசீகமா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு இயற்கையாக கோபம் இருக்கும், முருகருக்கு கோபம் இருக்கும். அவரு அந்த அசுரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மரத்துல போய் அந்த அசுரனை பொழந்துடுறாரு. ஒன்னு மயிலாகவும் ஒன்னு சேவலாகவும் வருது. அதை அரவணைச்சு வச்சுக்கிச்சு, முருகன் வச்சுக்கிட்டாரு. அப்ப இங்க என்ன சொல்ல வருது? கார்த்திகை நட்சத்திரம் நீ திட்டுவ, பேசுவ, பொண்டாட்டி கடிச்சுக்குவ, அம்மாவை உதாசீனப்படுத்துவ, குழந்தைகளை போட்டு அடிப்ப, பேசுவ, கடைசியா உட்காந்துட்டு அழுவ. ஐயோ ஐயோ அழிச்சிட்டனே, அடிச்சிட்டனே, திட்டனே, நான் இப்படி ஒரு பாவி ஆயிட்டனே, இது எதுக்கு? ஏன் திட்டுவானே, ஏன் பாவியாவானே? வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு மன தொந்தரவு இருக்கு, மனம் அழுத்தம் இருக்கும், மனம் சார்ந்த பிரச்சனையில பாதிக்கப்படுவீங்க. வெளியில தெரியாது. உங்களால விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள், கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் இரவு நேரம் தூங்கும் போது பயமா இருக்கும். நமக்கு அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, கௌரவ குறைச்சல் வந்துருமா. இந்த யூடியூப்பை பார்த்தா உடனே கொண்டு போயிருது மனசுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு அப்படியா இப்படியா அப்படி அலமோதிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கார்த்திகை. இவர்களுக்கான அருமையான கோயில், கார்த்திகை நட்சத்திரத்துக்கான பரிகார கோயில் கார்த்தர சுந்தரேஸ்வரர், நாகப்பட்டினம் மாவட்டம், கஞ்சா நகரம் ஊர் பேர். அது காஞ்சா நகரம், இப்ப மருவி கஞ்சா நகரம்னு மாறிடுச்சு. அங்க போய் அந்த சுந்தரருக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல அந்த கார்த்தர சுந்தரேஸ்வரருக்கு அம்பாளுக்கும் மானசீகமாக வழிபாடு செய்து உங்களுக்கு வயசு எவ்வளவோ அத்தனை விளக்கு போட்டு ஒரு மாலை வாங்கி போட்டு, ஏன்னா விளக்கு போடுறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கார்த்திகைங்கிறது ஒளி, ஜுவாலை, தீ, நெருப்பு. விளக்கு போடுறது ரொம்ப 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 முக்கியம். அது எந்த நல்லெண்ணெயா நெய்யாங்க? நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெய் தான். போய் நல்ல மானசீகமா வழிபட்டுட்டு நெய்யிலையும் போடலாம், தப்பு இல்லை. நல்லெண்ணெயில போடுறது கருமா கரையும். போய் நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு முடிஞ்சா கார்த்திகை நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்குன்னு இருந்தா நீங்க அங்க ஒரு ஹோமம் பண்ணி அன்னைக்கு அபிஷேக அர்ச்சனை எல்லாம் பண்ணி நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அந்த நட்சத்திர நாள்ல நீங்க போகணும். சூப்பர். கார்த்திகை என்பது வெற்றியின் உச்சத்தை தொடுகின்ற ஒரு அற்புத நட்சத்திரம். அருமைங்க. ஐயா, பரணி நட்சத்திரம் பிறந்திருக்கோம்னா பூர்வ புண்ணியத்துல யாரோ ஒருத்தவங்க பரணியில் இருந்திருப்பாங்க, நல்லது செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த நட்சத்திரத்து ரகசியமா. இப்ப கார்த்திகை பிறந்திருக்காங்கன்னா அது என்ன காரணமா இருக்கும் குடும்பத்துல? இவங்க கார்த்திகையில பிறந்திருக்கிறாங்கன்னா முருகருடைய வழிபாடு இருக்குல்ல. ஆமா, யாரோ ஒருத்தர் குடும்பத்துல, யாரோ ஒருத்தர் குடும்பத்துல கோயில் கட்டினவங்களே இருப்பாங்க. ஓ, முருகருக்கே. இந்த முருகருடைய ஒரு 5 தலைமுறையா 4 தலை ஏதோ ஒரு தலைமுறையில முருகருக்கு சேவை செஞ்சவங்க இருப்பாங்க. காவடி எடுத்தேன், பால் குடம் எடுத்தேன், பாத யாத்திரை போயிருந்தேன். இதுதான் கார்த்திகையில் ஒரு குழந்தை பிறக்க வைக்கும். முருகருடைய ஆசீர்வாதம் தான் அங்க பரிபூர்ணமா கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து ஜொலிக்கும். நிச்சயமா நிச்சயமா. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது? கார்த்திகை நட்சத்திரக்காரங்க 2 விஷயம் தான். இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த நிமிஷத்துல இருந்து உங்க கோபத்தை மறந்துருங்க. கோபத்தை மறந்துடணும். ஆமா, இது செய்ய வேண்டியவை. செய்யக்கூடாதது என்ன அப்படின்னா, உதவி செஞ்சுட்டு அவங்ககிட்ட நல்லது எதிர்பார்க்காதீங்க. உன்னை குத்தத்தான் போறான்,
அதனால விட்டுரு, ம் செஞ்ச திருப்தியோட இந்த பிறவியை கழிச்சிரு. ம் இதுதான் அவங்களுக்கு சொல்ற அட்வைஸ். நிச்சயமாங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சுகமே சொல்க. நன்றி, வாழ்க வளமுடன்.